நடந்தது புதுச்சேரியில். அதில் ஏகமனதாக என்னுடைய பெயரை மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் அவர்கள் முன்மொழிந்தார்கள். மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் வழிமொழிந்தார்கள். 13 உறுப்பினர்களும் எனக்கு ஆதரவு தந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நான் சென்னைக்கு சென்று மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருக்கு மரியாதை நிறுத்த அவரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றேன். அவரிடம் ஆதரவு கடிதம் கேட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலிருந்து நான் கேட்டேன். அவரும் அந்த கடிதத்தை கொடுத்தார்கள். நேற்று நானும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களும் துணைநிலை ஆளுநரை சந்தித்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஏகமனதாக தேர்ந்தெடுத்த அந்த தீர்மான நகலையும் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த அந்த தீர்மான நகலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஆதரவு கடிதத்தையும் அதேபோல புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதான கட்சித் தலைவருடைய கடிதத்தையும் நான் புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எனக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எனக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டு அந்த 4 கடிதத்தையும் அவருடன் ஏற்றுக் கொடுத்தேன். அது இப்பொழுது மத்திய அரசில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஏனென்றால் புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தால் புதுவை மாநிலத்துடைய மத்திய அரசுடைய மத்திய உள்துறையுடைய ஒப்புதலோடு தான் அங்கு ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். அதற்காக இன்று காலை எங்களுக்கு புதுவை மாநில முதலமைச்சராக என்னை நியமித்து கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. மற்றும் இப்பொழுது அமைச்சர்கள் போட வேண்டும். அதேபோல சபாநாயகர், துணை சபாநாயகர், பாராளுமன்ற செயலாளர், கொறடா அவர்கள், தலைமை கொறடா அவர்கள் போட வேண்டும். இதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி, மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களையும், காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து அவருடைய ஆலோசனையோடு மந்திரி சபை அமைப்பதற்காக நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகிறோம். இப்பொழுது மரியாதை நிமித்தமாக நன்றி கூறுவதற்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை நானும் கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களும் சந்தித்து வந்திருக்கிறோம். எங்களுக்குள் கலந்து பேசி சுமூகமான முறையில் யார் யார் அமைச்சர்களாக இருப்பது, யார் சபாநாயகர், யார் கொறடாவாக இருப்பது, யார் பாராளுமன்ற செயலாளர் இருப்பது பேசி முடித்து அன்னை சோனியா காந்தியோட ஒப்புதல் பெற்று தலைவர் ராகுல் காந்தி அவரோட ஒப்புதல் பெற்று துணைநிலை ஆளுநர் கொடுப்போம். இது ஒரு தினங்களில் இது முடியும். தேர்தலின் போது நமச்சிவாயம் மாநில தலைவர் நமச்சிவாயத்தை முன்னிறுத்தி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் நமச்சிவாயத்தை முதல்வராக ஏற்போம் என்ற ஒரு பிரச்சாரம் நடைபெற்ற நிலையில் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் இருக்கும்போது திரு நாராயணசாமி அவர்களை சிஎல்பி லீடரா தேர்வு செய்யப்படுற பின்னணி என்ன, அது காரணம் என்ன? அதாவது உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது தேர்தல் சமயத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்றதெல்லாம் அதாவது மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை. இன்றைய நிலவரத்து பிரகாரம் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, சுமூகமாக பேசி தீர்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நம்பிக்கை வைத்திருக்காரு, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, 13 சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. நான் சட்டமன்ற கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய வேலை அனைவரையும் அரவணைத்து செல்வதா என்னுடைய வேலை. அதை நான் கண்டிப்பாக செய்வேன். அதனால எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதாவது தேர்தல் சமயத்தில் பல வியூகங்களை வைப்போம். அந்த வியூகங்களில் சில வியூகம் சரியா வரும், சில வியூகங்கள் சரியா வராது. அதனால இப்பொழுது சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு என்று அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்திருக்கிறாங்க. நமச்சிவாயத்துக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு புதுச்சேரியிலிருந்து ஒரு கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறது. அதாவது இன்னொன்று புதுச்சேரியிலிருந்து கிடைக்கிற தகவல் என்னன்னாக்க முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கத்துக்கு சபாநாயகர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்ற கேள்வி, இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அதாவது அமைச்சர்கள் நியமிக்கிறதோ, சபாநாயகர் நியமிக்கிறதோ, துணை சபாநாயகர் நியமிக்கிறதோ, கொறடா நியமிக்கிறதோ, பாராளுமன்ற செயலாளர் நியமிக்கிறதோ அன்னை சோனியா காந்தியினுடைய முடிவு, தலைவர் ராகுல் காந்தி முடிவு. புதுச்சேரியிலிருந்து 1000 பேசுவாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இல்லை. இப்ப நீங்க எம்எல்ஏவா கிடையாது, நீங்க எப்போ தேர்தலில் போட்டியிட போறீங்க, அந்த முடிவு? நான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள், கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள்
கூட்டணி கட்சி அவங்களாம் கலந்து பேசி முடிவு பண்ணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சார் ஒரே நிமிஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்கும்போது ஒரு அதுக்கு பிஎம் தகுதியானவர்கள் இருக்கும்போது தேர்தலில் போட்டியிடாத ஒருவரை ஒரு சிஎல்பி செலக்ட் பண்ணதுக்கு என்ன முக்கிய காரணம்? என்ன தகவல் கிடைக்கிறதுனாக்க கிரண் பேடி ஆளுநரா இதுக்கு நான் பதில் சொல்றேன். துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்படுறாங்க. அவங்கள அரசியல் இருக்காதீங்க. திரு நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமர் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகும்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக போகும்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. அதே மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய இப்பொழுது பாராளுமன்ற மேலவையில் தலைவராக இருக்கிற திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் முதலமைச்சர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நியமிக்கும் போது அவர் முதலமைச்சராக இல்ல. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமன் சிங் அவர்கள் முதலமைச்சராக நியமிக்கும் போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. அதாவது நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமா அதாவது கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.